ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தையல் பழகு சரோ டெய்லரிங் சேனல். நான் உங்கள் தையல் பழகு சரோ பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பகுதி 5 தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம இலவச தையல் பயிற்சி பார்த்துட்ருக்கோம். அது ஆல்ரெடி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் 4 பார்ட் அப்லோடு பண்ணியாச்சு. இப்போ 5வது பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ப்ளவுஸை ஷோல்டர் ஜாயின் பண்ணி கழுத்தெல்லாம் ஃபினிஷ் பண்ணி ஊக்குப்பட்டி வீப்பட்டி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணி சைடில் ஜாயின் பண்ணி ப்ளவுஸை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ப்ளவுஸ் ஷோல்டரு நெக் பார்ட்டெல்லாம் போன வீடியோவில் எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். கிராஸ் பீஸ் கொடுத்து கழுத்தை ஃபினிஷ் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு சைடில் ஜாயின் பண்ணி அந்த ப்ளஸ் சிம்பிள் வர வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ப்ளவுஸை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கு ஷோல்டர் சைடு எடுத்துக்கலாம். ப்ளவுஸுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் ப்ளவுஸ் வித்தவுட் லைனிங் ப்ளவுஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ளவுஸுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே ஸ்லீவுடைய நல்ல பக்கம் மீட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஷோல்டரில் சென்டர்லேருந்து தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவை அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் நம்ம ஸ்லீவில் ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிக்கோ இல்லையா, அந்த உள்வளைவு பகுதி கீழே வர்ற மாதிரி ப்ளவுஸுடைய முன்பக்கத்தில் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. நல்ல பக்கம் மீட் ஆகிற மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம 1/2 இன்ச்சு தான் மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 1/2 இன்ச்சுக்கு மேலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக ஷோல்டரில் சென்டரில் வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்லீவுடைய சென்டரும் ஷோல்டரில் சென்டரிலும் மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு ஒரு சைடு ஃபஸ்ட்டு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட் சைடு முன்பக்கம் வர மாதிரி வச்சுருக்கேன். ஸ்லீவுடைய ஆம்கோல் சைடு பார்த்திங்கன்னா மேலே ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணிவிட்டு முன்பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லீவில் ஆப்போசிட்டில் மாற்றி வச்சிடாதீங்க. ஸ்டிச் பண்ணுறப்போ கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம இன்னொரு சைடும் அந்த 1/2 இன்ச்சு அகலம் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே 1/2 இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டரில் நம்ம ஒரு சைடு அந்த சைடு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு ஷோல்டர்லேருந்து நம்ம இன்னொரு சைடும் ஸ்லீவை அட்டாச் பண்ணிக்கலாம் 1/2 இன்ச்சுக்கு. துணியை எந்தவித சுருக்கமும் இல்லாமல் இழுத்து தைக்காமல் கரெக்டாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கோங்க. ஓகே, நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டார்டிங்லேருந்து செகண்டாக போடுற தையல் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே போட்டுக்கலாம். போடுறப்ப பார்த்திங்கன்னா நல்லா டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. செகண்ட் தையல் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தையல் நீங்கள் ஓரளவுக்கு சுருக்கமாக போட்டிருந்தீங்கன்னா செகண்ட் தையல் போடுறப்ப கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி முதல்ல போட்ட தையல் கோணல் மாடலாக இருந்தால் கூட இந்த செகண்டாக போடுற தையலை கரெக்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. அப்போ ஸ்லீவ் நீட்டான ஃபினிஷிங்கில் கிடச்சிரும். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி 4 பார்ட் பார்த்தாச்சு. 4 பார்ட் எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கனாலே வீடியோஸுங்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அந்த 4 பார்ட்டுமே இருக்கும். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ப்ளவுஸை கம்ப்ளீட்டாக எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இன்னொரு ஸ்லீவையும் எடுத்துகிட்டு ஷோல்டர்லேருந்து பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து நல்ல பக்கம் ஸ்லீவுடைய நல்ல பக்கமும் ப்ளவுஸுடைய நல்ல பக்கமும் மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் 1/2 இன்ச்சுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்லீவையும் நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ ஒரு சைடு நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு சைடும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் போட்ட தையல் மேலேயே நான் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். ஸ்லீவில் ஷோல்டரில் சென்டர்லேருந்து தான் நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவுடைய ஃப்ரண்ட் பார்ட் மேலே பார்த்த மாதிரி, அதாவது ஃப்ரண்ட் சைடு பார்த்த மாதிரி தான் வச்சு அட்டாச் பண்ணணும். இப்போ ஒரு சைடு அட்டாச் பண்ணியாச்சு. நம்ம இன்னொரு சைடு திருப்பி அட்டாச் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுறேன். ஸோ இலவச தையல் பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது ஆல்ரெடி குரூப் இந்த சேனலில் வீடியோஸ் இருக்குது, பார்க்காதீங்க செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ வந்து நான் ஆன்லைன் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் அதாவது ஃபுல் டெய்லரிங் கிளாஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸ் வந்து ₹100 மட்டும் நான் வந்து எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் மண்டேலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ₹100 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அதில் வந்து ஃபுல் டெய்லரிங் கிளாஸுமே நீங்கள் கற்றுக்கலாம். ப்ளவுஸ், சுடிதார், மேக்ஸி, பட்டுப்பாவாடை சட்டை, குழந்தைகளுக்கான கவுன் எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஸோ வந்து பிகினர்ஸ் வந்து இன்னும் எனக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் கற்றுக்கணும். ஆனால் வந்து கம்மி அமௌண்ட்டில் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ₹100 கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். ₹100க்கு கற்றுக்க முடியுமான்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக உங்களாலையும் கற்றுக்க முடியும். ஸோ வந்து அந்த குரூப் லிங்க் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நான் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அதில் வந்து காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. கிளாஸஸ் வந்து கம்மிங் மண்டே அதாவது 28/7லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து லேட் பண்ணாமல் லிமிட்டட் சீட்ஸ்க்கு மட்டும்தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஃபுல் டெய்லரிங் கிளாஸும் வந்து ₹100க்கு கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் எனக்கு வந்து மிஷின் ஓட்ட தெரியும், எனக்கு வந்து எல்லாமே கற்றுக்கணும், டெய்லரிங் வந்து ஃபுல் கோர்ஸும் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு செகண்ட் போடுற தையலை ஸ்டார்டிங்லேருந்து போட்டுக்கோங்க. நம்ம ஸ்லீவ் வந்து இப்போ அட்டாச் பண்ணியாச்சு. 2 சைடுமே வந்து ப்ளவுஸுக்கு அட்டாச் பண்ணியாச்சு. இனி சைட் ஜாயின் பண்ணி ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணால் நார்மல் ப்ளவுஸ் வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து கரெக்டாக நான் வந்து உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு, ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சைடில் மட்டும் ஜாயின் பண்ணணும். சைட் ஜாயின் பண்ணி அந்த ப்ளஸ் சிம்பிள் வர வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து சூப்பராக ஃபினிஷ் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்லீவை வந்து 1/2 இன்ச்சுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராங் சைடு எடுத்துக்கோங்க. ராங் சைடு எடுத்துகிட்டு ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேலே வந்து உடம்பு அகலம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. கீழே வந்து இடுப்பு பகுதி நேராக வச்சுட்டு நீங்கள் வந்து பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடம்பு அகலமும் இடுப்பு அகலமும் எவ்வளோ வந்ததோ அதை அளவு ப்ளவுஸில் அளந்து பார்த்துட்டு அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் சைடில் வந்து ஒரு சைடு ஜாயின் பண்ணியாச்சு. கீழே இடுப்பு பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்லீவை வரைக்கும் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்றேன். நீங்கள் வந்து 3 தையல் போடுற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் நம்ம ஒரு சைடு வந்து சைடில் ஜாயின் பண்ணியாச்சு. ஸ்லீவ் வந்து கரெக்டாக அந்த ஆம்கோல் சுற்றளவு எங்கே வருதோ அங்கே வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சைடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட்டியும் பேக் பார்ட்டியும் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ வந்து இன்னொரு சைடு வந்து சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீழே இடுப்பு பக்கம் இருந்து கரெக்டாக வந்து வச்சுக்கிறேன். பேக் பார்ட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டியும் வச்சுட்டு பின் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருப்போம் ப்ளவுஸில். கட் பண்ணுறப்பவே வந்து பார்த்திங்கன்னா உடம்பு அகலமும் இடுப்பு அகலமும் எங்கே வரணுமோ அந்த நேரம் லைன் போட்டிருப்போம். ஸோ அந்த லைனை மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்லேயும் சேம் இதையே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் இதெல்லாம் வந்து இனி அப்கமிங் ஃபுல் டெய்லரிங் கிளாஸ் ₹100 கிளாஸில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வந்து அதில் டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்கள் கிளாஸை வந்து கற்றுக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும் நீங்களும் வந்து ஃபுல் டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அதோட டீட்டெயில்ஸ், சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்த வகுப்பில் உங்களுக்கு யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ₹100 மட்டும் நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனா போதும், நான் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணி விட்டுருவேன். அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்லீவில் ஆம்கோல் வரைக்கும் அந்த ஸ்டிச்சஸ் கொண்டு வந்துட்டு ஸ்லீவுடைய அடிக்கை சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து லைன் மார்க் பண்ணியிருப்போம். ஸோ போட்ட தையல் மேலேயே வந்து இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. கீழே இடுப்பு பகுதியிலிருந்து மேலே ஸ்லீவ் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.
இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஆம்கோல் சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பல் வரும். நம்ம ஆம்கோல் வெளிப்பக்கமாக எடுத்து பார்க்கையில நல்ல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பல் வந்து கிடச்சிருக்கும். அதுதான் வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து நீட்டான ஃபினிஷ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா. ஸோ அந்த ப்ளஸ் சிம்பல் வந்தாலே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து 100% நீட்டான ஃபினிஷிங்கில் கிடச்சிரும். ஸோ வந்து இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் வந்து ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மீதி இன்னொரு 2 தையல் போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டுருப்போம். ஸோ அதில் வந்து இன்னும் 2 தையல் போட்டுக்கலாம். ஸோ வந்து நான் ஸ்லீவை வந்து எடுத்து காமிக்கிறேன். வெளிப்பக்கமாக நம்ம சைட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ளஸ் சிம்பல் வந்து நான் காமிக்கிறேன். பாருங்கள், ஆம்கோல் கிட்டேயும் அந்த மேலேருந்து கீழே வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து நீட்டான ஃபினிஷிங் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ அவ்வளோதான், நம்ம நார்மல் ப்ளவுஸ் வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ 5 வீடியோவுமே பார்த்துட்டு நீங்களும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வந்து பிகினராக இருந்தால் கம்ப்ளீட்டாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து நீங்களும் ஸ்டிச் பண்ணி பழக முடியும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கே வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் கிடச்சிரும். ஸோ ஆல்ரெடி இதோட கட்டிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து எப்படி ஊக்கு வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வகுப்பில் நான் டீட்டெயில்டாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த வகுப்பில் நிறைய டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபுல் டெய்லரிங் கிளாஸ் டீட்டெயில்ஸும் நான் அடுத்த வகுப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி.